ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறாப்ல. அதாவது சனீஸ்வரருடைய 7வது பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாப்ல. அதாவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கறதால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிதைஞ்சு போய் இருக்கிறது. தனஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய ஒரு வருமானங்கள் அப்படிங்கிறது இல்லாத சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது. பேசக்கூடிய வார்த்தைகள் நம்பகத்தன்மை இல்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறது இல்லை. அதாவது சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது போல விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில நபர்கள் பிரிந்து வாழக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஒரு சில நபர்கள் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு இப்போ. அதாவது சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கிடையாது. கடந்த ஒரு 2 வருட காலகட்டங்களாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குருவை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு இருக்கிறாப்ல. அதாவது 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ல் உச்சம் அடைகிறதால அந்த குருவுடைய 9வது பார்வை சனீஸ்வரரை பார்க்கறதால அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முற்றிலும் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அப்படிங்கிறது குறையும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல வருமானங்கள் கிடைக்கிறது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கிறது. அதே போன்று அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அதாவது இந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாள். அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்து அமைப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் அதிகமாக இருக்குது. பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தாயார் மீது பாசங்கள் ஏற்படுறது, தாயாருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது 4ஆம் இடத்தை குரு பார்த்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் படிப்பில் ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். நினைச்ச துறைக்கு படிக்கிறது, நினைச்ச குரூப் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்குது. அதே போன்று இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 7வது பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, விரைய செலவுகள், கடன், நோய் நொடி அப்படின்னு சொல்றது. பொதுவாக சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் வம்பு வழக்கு போயிட்டு இருக்கு, கோர்ட்டு கேஸு போயிட்டு இருக்கு, கடன் பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த கடன் பிரச்சனைகள் குறையும், வம்பு வழக்குகள் குறையும், நோய் நொடி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். எதிரியோட தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. அந்த சின்ன சின்ன பிரச்சனையால் மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதால சுப விரய செலவு அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். குழந்தைக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகள் சார்ந்த விஷயத்திற்காக செலவு பண்ணுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகள் இல்லாத நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்பில் இருக்கிறதால வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிதேச பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஏற்படும். பக்கத்தில் வேலை தேடுறதை விட நீங்கள் தொலைதூரமாக வேலை தேடுனீங்க அப்படின்னா உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். அதே போன்று இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து 2027 ஜனவரி 25 காலகட்டத்தில் அதிசாரத்தில் குரு பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில் வக்ரம் அடைகிறாப்புல. அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு வராப்புல. அப்படி இருக்கும்பொழுது அதாவது 5, 7, 9ஆம் இடத்த குரு பார்ப்பாப்புல. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அமைப்பு ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படும். இந்த பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும்.
அதே போன்று டிசம்பர் 5 வரையுமே உங்கள் ஜென்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறாப்புல, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்புல. அது ராகு கேது தோஷ அமைப்பை ஏற்படுத்தி குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாலும், அதாவது டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு கேது போயிறாப்புல, 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றதால கொஞ்சம் தூக்கம் கெடும், நிம்மதி கெடும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதனால உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் பார்த்து கவனமா எடுத்துட்டு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல ராகு வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல பல போராட்டங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். அதை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது பொதுவா. உங்களுடைய சுய ஜாதகத்துல நடப்பு தசா புத்தி வலுவா இருந்துச்சுன்னா, புதிய தொழில் தொடங்குறது, புதுசா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். பொதுவா சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% வாய்ப்புகள் அப்படிங்கிறது நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். 40% பலன்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். விரய செலவு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். அதை நீங்க சுப செலவா மாத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவில யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போன்று தேவையில்லாத கடன் வாங்குறத முற்றிலும் குறைக்கிறது நல்லது. கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, கடன் வாங்கி அசைய சொத்து வாங்குறது, கடன் வாங்கி தொழில் பண்றது, இது போல விஷயங்கள் அப்படிங்கும்போது தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது போல விஷயங்கள் முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பொதுவா சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ வழிபாடு பண்றது ரொம்ப நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு அந்த பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா வராது. அதே தேய்பிறை அஷ்டமி அன்று சனீஸ்வரருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.